அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாராவலில் அஜாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கான்டாக்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூசர் டேபிளில் இருந்து டேட்டாஸ் எடுத்து இதில் நான் ஆட்டோ கம்ப்ளீட்டில் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ யூசர் கண்ட்ரோலரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ கம்ப்ளீட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிக்வஸ்ட்ன்றதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். தவிர இல்லை கெட்டவர டேட்டா வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். சர்ச் டேட்டான்ற மாதிரி நான் இருந்தால் அதை ஒரு வேரியபிளில் செட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் அதை நார்மலாக வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கொரியை போட ஆரம்பிச்சிட்றேன். கொரியில் மாடல் மேலே டிஃபைன் பண்ணி இருக்கிற மாடலை கால் பண்ணி அதில் உள்ள காலம் நேம் மட்டும் எனக்கு வேணும். காலம் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ வேர் கண்டிஷனில் நம்ம லைக் கண்டிஷன் பண்ணணும். ஸோ வேரில் காலம் நேம் நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். இதோட லைக் கண்டிஷன் பெர்சன்டேஜ் போட்டுக்கிறேன். இதுக்கு இடையில் எனக்கு வந்து அந்த சர்ச் ஆகிற டேட்டா வந்து எனக்கு ஸோ கெட் மெத்தட் போட்டு நான் அந்த டேட்டாவை வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நமக்கு அஜாக்ஸில் வந்து ஜேசானா அனுப்பினோம்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ரிசல்ட் கிடைக்கலன்னா நான் ஜேசானா வந்து வர்ற டேட்டாவை எப்படி அனுப்புறதுன்னா ரெஸ்பான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரெஸ்பான்ஸில் ஜேசான் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வர்ற டேட்டாவை அனுப்பும்போது அது வந்து உங்களுக்கு அது ஜேசானா கன்வெர்ட் ஆகிடும். சரி போட்டாச்சு. இதை வந்து நம்ம ரவுட்ஸில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பேஜில் போய் மெத்தடில் ஆட்டோ கம்ப்ளீட்ன்றதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட்னு கால் பண்ணால் யூசர் கண்ட்ரோலரில் ஒர்க் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஆத்தன்டிகேஷன் ரிமூவ் பண்ணிடுவேன். பண்ணுறது தான் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து கான்டாக்ட்ன்ற ஃபைலில் தான் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ண போகிறோம். பேஸ் இப்போ நம்ம போடணும். ஸோ app.play.phpயில் பேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதில் ஹேக்குங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஹேக்ஸ்ன்னு சொல்லி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து புஷ்ஷுன்னு போட்டு எடுத்துக்கலாம். கான்டாக்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி புஷ்ஷை வந்து என் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே நம்ம கொடுக்குற அந்த பேஸ் ஒர்க் ஆகும். அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, எப்படி எனக்கு டைப் கட் புட் ஸ்டாப் பண்ணணும். நான் சிடிஎன் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கூகுள் சிடிஎன் நான் டைப் பண்ணும்போது ஓகே எனக்கு சிடிஎனில் வந்து ஜேக்வரி லிங்க் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஜேக்வரியை டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோட்டோக்குள்ளே வச்சுக்கலாம். யூஆரில் காப்பி பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஜேக்வரி கோடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பப்ளிக் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஜேக்வரி புட்ஸ்டாப் 3 டைப் கட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ நீங்கள் jQuery வந்து டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் பப்ளிக்கில் ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி bootstrap typecode min.js ஃபைலையும் வந்து இங்கே cdன்னு தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும். typecode ஸோ இதில் ஏதாவது ஒரு லிங்க் எடுத்து காப்பி பண்ணி அதில் உள்ள கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஜேஎஸ் ஃபைல் வந்து நான் அதை கால் பண்ண போகிறேன். சோர்ஸில் வந்து கர்லி ப்ரெசஸ்க்குள்ளே ஃபோல்டரில் உள்ளதை கால் பண்ணுறதுக்கு அசெப்ட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அசெப்டில் ஜேஎஸில் jQuery டாட் js ஃபைல் bootstrap 3 இந்த ஜேஎஸ் இந்த ஃபைல் எனக்கு ஃபஸ்ட்டு கால் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். பேஜை ரீலோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அதோட எலிமெண்ட்ஸில் போய் நம்ம பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதோட யூஆர்எல் நம்ம வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இது கரெக்டாக பாயிண்ட் ஆகிருக்கு. நான் யூஆர்எல்லில் வந்து என்னோடய யூஆர்எல் வந்து நான் இங்கே போர்ட்டில் ஓப்பன் பண்ணாமல் பிளாக் பப்ளிக்னு ஓப்பன் பண்ணதுனால எனக்கு அதே யூஆர்எல் வந்து எனக்கு இங்கே யூஆர்எல்லில் வந்திருக்கு. நீங்கள் ஒன் PHP பேட்டர்ன் சர்வ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யூஆர்எல் 8000ங்கிறது இங்கே பாயிண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு 8000 இருந்தே உங்களுக்கு அங்கேயும் காட்டும். பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த ஃபைல் வந்து கால் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த கோட் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா அது கரெக்டான பாத்தில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிங்க, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அடுத்து நம்ம bootstrap டைப்கட்டோட கோடிங் நம்ம போட ஆரம்பிக்கலாம். நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோமோ அதில் கிளாஸ் நேம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் டைப்கட்டுன்னு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டைப்கட்டுன்ற கிளாஸ் நேம் உள்ள அந்த இன்புட்டுக்கு நான் ஆட்டோ கம்ப்ளீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ டைப்கட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கிறணும். ஸோ ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே ஒரு டேட்டா ஒன்று வந்து நான் அறையில் பாஸ் பண்ணி நான் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த டேட்டாவை நம்ம இங்கே இந்த ப்ராசஸ்ன்ற இதில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். நான் பேஜை போய் ரீலோட் பண்ணுறேன். உங்களுக்கு அஜாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லை ஜேஎஸ் யூஸ் பண்ணும்போது என்ன எரருங்கிறத நீங்கள் கன்சோலில் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். நீங்கள் இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியாது உங்களுக்கு டிஸ்பிளே வந்து. ஸோ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் கன்சோலில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எப்போயுமே அஜாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கன்சோலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ கன்சோலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் சொல்லுது. டைப்கட்டுன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லி வருது. இங்கே டைப் ஏ போட்டிருக்காங்க, நம்ம அதை கால் பண்ணலை. ஸோ அதனால் அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு. அதனால் அந்த எரர் வந்து வந்திருக்கு. இப்போ ஹெட் அப்படின்றத நான் கரெக்டானதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் நம்ம மாற்றிக்கலாம். டைப் ஹெட்டுன்றதை கரெக்டான நேம் மாற்றிக்கலாம். ஸோ எரர் வர்றதை நீங்கள் வந்து இந்த கன்சோலில் மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கன்சோல் எப்போயுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேஜை ரீலோட் பண்ணும்போது எனக்கு அந்த எரர் வந்து எனக்கு ஹைட் ஆகிடும்.
பேஜ் ரீலோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கன்சோலில் அந்த எரர் இல்லை. ஸோ இப்போ நான் அறையில் கொடுத்த அந்த வேல்யூவில் ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் வருது. அதில் பார்த்தீங்கன்னா டாலர் டேட்டா இஸ் நாட் டிஃபைன்ட்னு வருது. இங்கே நான் டாலர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கேன். நான் அதை எடுத்துடுறேன். ஸோ எடுத்துகிட்டு நான் ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணிவிட்டு நான் அந்த வேர்டை வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது எனக்கு அந்த ஆட்டோ கம்ப்ளீட் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நார்மலாகவே உங்களுக்கு வந்து இங்கே டைப்பு கட்டு ஒழுங்காக வேலை செய்யுது. எந்த எரருமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அஜாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அஜாக்ஸ் வந்து நம்ம அந்த சோர்ஸுக்கு கீழே இந்த டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணதுக்கு பதிலாக நம்ம அஜாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அஜாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன யூஆர்எல் பாஸ் பண்ண போகிறோமோ அதை ஒரு வேரியபிளில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூஆர்எல் பேசஸ்க்குள்ளே ரவுட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒரு யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஆட்டோ கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஸ்பேஸோ ஏதோ கொடுத்துடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஆர்எல்லோட சேர்த்து வந்து அது வந்து எரர் அடிச்சிடும். ஸோ இங்கே யூஆர்எல் கொடுக்கும்போது எப்பயுமே வந்து ஸ்பேஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக யூஆர்எல் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கெட் மெத்தட் அஜாக்ஸ் வந்து கால் பண்ணுவோம். சிங்கிள் லைன் அஜாக்ஸு. ஸோ கெட் மெத்தடில் நம்ம என்ன யூஆர்எல் ஃபஸ்ட்டு இருக்கோ அதை நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கீ என்ன வேல்யூ அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து அங்கே சர்ச் டேட்டான்று நான் இந்த கெட் மெத்தடில் எடுத்திருந்தேன். ஸோ கெட் சர்ச் டேட்டான்ற கீழே எனக்கு வந்து என்ன டேட்டா வந்து நான் அங்கே டைப் பண்ணுறனோ அது எனக்கு வரணுன்றதுக்காக அது வந்து இந்த கொரின்றது மூலமாக எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்கணும், அதில் என்ன டேட்டா வருதோ அது இந்த கொரின்றதில் கிடைக்கிறதுனால அந்த டேட்டாவை எடுத்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். ரெஸ்பான்ஸ் நேம் வந்து நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன். எனக்கு வர்ற ரிசல்ட்டை வந்து நான் இந்த ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ரவுட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலை. நம்ம ரவுட்ஸ் போய் டிஃபைன் பண்ணிடுவோம். web.phpல கம்ப்ளீட் இதோட நேம் வந்து நம்ம ஆட்டோ கம்ப்ளீட்னு வச்சுக்கலாம். யூசர் கண்ட்ரோலரில் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ண போகிறேன். அது வந்து கெட் மெத்தடில் கால் பண்ண போகிறேன். ஸோ என்ன மெத்தடுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெத்தட் வந்து கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அங்கே அஜாக்ஸ் கால் பண்ணுங்கள். அஜாக்ஸ் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்சோலில் ஏதாவது எரர் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். கன்சோலில் எதுவும் எரர் இல்லைன்றது தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெட்ஒர்க்கில் போய் தான் நீங்கள் அஜாக்ஸ்லாம் வந்து செக் பண்ணணும். கன்சோலில் எந்த எரரும் இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏன்னு டைப் பண்ணுறேன். ஏன்னு நான் டைப் பண்ணும்போது எனக்கு எந்த டேட்டாவும் வரல. எனக்கு இங்கே அட்மின்றது எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த அஜாக்ஸ் வந்து எனக்கு கால் ஆகிருக்கு. அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா கன்சோலில் எந்த எரரும் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நெட்ஒர்க் போங்க. நெட்ஒர்க் போயிட்டிங்கன்னா இதில் எக்ஸ்கெச்ஆர்னு ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற அஜாக்ஸ் டேட்டாலாம் வந்து உங்களுக்கு இங்கே என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறது உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகும். வேறு ஏதாவது உங்களுக்கு எரர் இங்கே உங்களுக்கு வந்தாலுமே உங்களுக்கு அஜாக்ஸ்லேயே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதில் ஆல்ன்றது தான் டிஃபால்ட்டாக செக் ஆகிருக்கும். ஸோ ஆலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் வந்து இங்கே வர்றது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆளை வந்து எடுத்து விட்டு நீங்கள் எக்ஸ்கெச்ஆர் மட்டும் செக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ அட்மின் அப்படிங்கிறது நான் டைப் பண்ணும்போது அஜாக்ஸ் வந்து நான் ஒவ்வொரு வேர்டும் டைப் பண்ணும்போது எனக்கு கால் ஆகுது. எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு அந்த டேட்டா வந்து எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட்லேருந்து ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டா பாஸ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு யூஆர்எல்ல வந்து தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக தெரியலைனாலும் நீங்கள் இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணும்போது இங்கே ஹெட்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன டேட்டா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்ச் டேட்டான்ற கீவேர்டில் நான் என்ன டேட்டா பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதே மாதிரி மேலே நீங்கள் என்ன மெத்தட் கால் பண்ணுறீங்கன்றதும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். என்ன ஸ்டேட்டஸ் அது ரெஸ்பான்ஸ்ன்றதும் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் அஜாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் அஜாக்ஸ் யூஸ் பண்ணி லாராவல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தாச்சு.